ஒருவேளை கடவுள் உங்களுடைய கையில் விலை உயர்ந்த பசை உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஃபெவிகால் கொண்டு தந்து, இதோ உனது கையில் நான் இந்த எதை வேண்டுமானாலும் ஒட்டக்கூடிய பசையை தருகிறேன். பாசத்தை தந்த கடவுள் பசையையும் தர விரும்புகிறார். இதை கொண்டு யாராவது 2 பேருடைய வாயை நீ ஒட்டிரு அப்படின்னு சொன்னா யாருடைய வாயையாக்கும் நீங்க ஒட்டுவீங்க? யாருக்கு வாயை ஒட்டுவீங்க? கடவுள் உங்க கையில பசையை தாராரு, 2 பேருடைய வாயை ஒட்டிருங்க அப்படின்னு சொன்னா என்ன செய்வீங்க? ஒரு பிள்ளை சொல்ல நினைப்பான்னு நினைக்கிறேன், ஃபாதர் உங்க வாயைத்தான் நான் முதல்ல இன்னைக்கு ஒட்டுவேன். ஏன்னா இந்த பிரசங்கத்தை நீட்டாம இந்த 6 நாளும் மறையுறையை கேட்டு கேட்டு என் மனசெல்லாம் என்ன செய்யணும்னே தெரியாம இருக்கிற. யாருடைய வாயை ஒட்டுவீங்க? உங்க கணக்கு டீச்சருடைய வாயை? ஒண்ணுமே புரியாது. கணக்கு டீச்சர்னு சொன்னாலே நமக்கு என்ன ஆகுது? பிள்ளைங்களுக்கு அப்படியே காய்ச்சல் எல்லாம் வருது. காலையில எழும்பின உடனே நம்முடைய ஜெபமெல்லாம் என்ன? கடவுளே எங்களுடைய கணக்கு டீச்சர் இன்னைக்கு வராமல் இருக்க மாட்டார்களா? அப்படி வராத நேரம் என்ன சொல்லுவோம்? நான் மெய்யாகவே நம்புகிறேன், கடவுள் என்று ஒருவர் இருக்கிறார் என்று நான் மெய்யாகவே நம்புகிறேன், நீர் வாழ்த்த பெறுவீராக என்றெல்லாம் சொல்லுவேன். யாருடைய வாயை ஒட்டுவீங்க? ஒருவேளை குடும்ப தலைவிகளை கேட்டா என்ன சொல்லுவீங்க நீங்க? நான் யாருங்க வாயை ஒட்டுவேன்? என் கணவன் குடிச்சிட்டு வந்த அந்த ஆள் பேசக்கூடிய பேச்சு இருக்குதே, அப்படி வீரபாண்டிய கட்டபொம்மன் போல பேசுவார், அவருடைய வாயத்தை நான் என்ன செய்வேன்? ஒட்டுவேன். கணவன்மார்கள் ஒருவேளை நினைக்கலாம், அந்த பசை மட்டும் என் கையில கிடைக்கட்டு இல்லையா, என்ன செய்வேன்? இத்தனை ஆண்டுகள் என் நெஞ்சம் பொறுக்காமல் நான் கேட்டுக்கொண்டிருந்த கதைகளை எல்லாம் என் மனைவியுடைய வாயை நான் ஒட்டிடுவேன், என் மாமியாருடைய வாயை நான் பசை போட்டு ஒட்டிடுவேன். என் பக்கத்து வீட்டில் இருக்காங்க பார்த்தீங்களா, சிங்காரி மேளம் அடிச்சுக்கிட்டே இருப்பாவில், டும் 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 பல கதைகளை பேசிக்கொண்டே இருப்பார்கள். இனி அந்த சத்தம் கேட்கவே கூடாது என்று பலருடைய வாய்க்கு பூட்டு போடுவதற்கு நம்மில் பலர் நினைத்து கொண்டிருக்கலாம். இவ மட்டும் கொஞ்சம் பேச்ச குறைச்சா, இவரு மட்டும் கொஞ்சம் பேச்ச குறைச்சிட்டாருன்னா இந்த உலகம் நல்லா இருக்கும், ஊரு நல்லா இருக்கும், நம்ம வீடு நல்லா இருக்கும். என்ன பேச்சு! வாயை திறந்தாலே அந்த பேச்சு பலருடைய இதயங்களை குத்தி கிழிக்கிறதல்லவா என்றெல்லாம் அங்கோலப்பட்டிருப்பீர்கள். பல குழுக்களில் பல குடும்பங்களில் சிலரை நீங்கள் முத்திரையும் குத்தி வைத்திருப்பீர்கள். என்னவென்று? வாயாடி என்று முத்திரை குத்தி இருப்பீர்கள். பேசுவதை நிறுத்துவதில்லை என்று முத்திரையும் நீங்கள் குத்தி வைத்திருப்பீர்கள். ஆனால் ஒருவேளை கடவுள் தந்த அந்த பசையை கொண்டு ஒருவேளை நம்முடைய வாயையும் சில நேரங்களில் நம்முடைய வாய்க்கும் நாம் பல நேரங்களில் பூட்டு போட வேண்டி இருக்குமோ என்கிற ஒரு கேள்வியை நாம் இன்றைய நாளில் எழுப்ப வேண்டி இருக்கிறது. நீங்கள் சொன்ன வார்த்தையினால் காயப்பட்டு நிற்கிற மனிதர்களை உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? நீங்கள் சொல்லக்கூடாததை சொன்னதால் வேதனையும் காயமும் அவமானமும் கொண்டு இந்த பூமியில் நடமாடுகிற மனிதர்களை உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? உங்கள் வாயை நீங்கள் கட்டுப்படுத்தாததால் நீங்களே உங்களுடைய வாழ்க்கையில் சந்தித்த பிரச்சனைகளை, சவால்களை உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா என்பது ஒரு புறம் இருக்கிறது. பேசுவது பெரிது. சிலர் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள், சிலர் பேசாமல் நகர்ந்து போகிறார்கள். எனக்கும் இதற்கும் சம்பந்தமில்லை என்பது போன்று தன் கண் முன்னே அநியாயம் அரங்கேறுகிற போது, ஒரு ஆண் ஒரு பெண்ணை அடித்து துவைக்கிற போது, ஒரு குடும்பத்தில் பிரச்சனை நடக்கிற போது கண்டும் காணாமலும் எதுவும் சொல்லாமலும் நகர்ந்து செல்லக்கூடிய பல மனிதர்களையும் நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். அவர்கள் பேசுவதில்லை, பேச விரும்புவதுமில்லை. பேசினால் நான் பொறுப்பெடுக்க வேண்டும், பொறுப்பெடுப்பதற்கு நான் தயாராக இல்லை, என் குடும்பத்தின் பிரச்சனைகளே எனக்கு போதும் என்கிற மனநிலையில் பலர் நகர்ந்து போகிறார்கள். சொல்ல வேண்டியதை சொல்லாமல் பல மனிதர்கள் காணாமல் போய்விடுகிறார்கள். தங்களுடைய சுயநலத்தை முன்வைத்து பலரும் நகர்ந்து சென்று விடுவதையும் பார்க்கிறோம். ஆனால்
தூய பேதுருவும் பவுலும் அவர்களுடைய வாழ்க்கையின் வழியாக நமக்கு உணர்த்துவது, பேச வேண்டியது பெரிது, பேச வேண்டியதை பேசுவது அதனினும் பெரிது என்பதை தூய பவுல் நமக்கு சொல்லித் தருகிறார். கலாத்திய திரு அவையில் தூய பேதுரு புறவினத்து மக்களோடு உறவாடி உணவு உண்டு உடன்பிறப்பு போல் வாழ்ந்து வருகிறார். ஆனால் யூதர்கள் வருகிறார்கள் என்று சொன்னவுடன் அவர் தன்னுடைய வாழ்க்கை முறையை மாற்றி அமைத்துக் கொள்ளுகிறார். கலாத்தியர் திருமுகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 14வது இறைவசனத்தில் தூய பவுல் அறிக்கையிடுகிறார், எல்லோருடைய முன்னிலையிலும் நான் சொல்ல வேண்டியதை கேட்க வேண்டியதை பேதுருவிடம் கேட்டேன் என்று சொல்லுகிறார். உண்மைக்கு புறம்பாக அவர் நடந்ததை, நற்செய்திக்கு ஏற்றபடி அவர் நடவாததை கண்டித்து எச்சரித்து நான் சொல்ல வேண்டியதை எல்லோருடைய முன்னிலும் நான் சொன்னேன் என்று சொல்லுகிறார் தூய பவுல். நாம் நம்முடைய வாழ்க்கையில் சொல்ல வேண்டியதை சொல்ல வேண்டும் என்பதை உணர்த்தி கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். பேசிக்கொண்டே இருந்தால் போதுமா? சின்ன வயசுல அம்மா என்று சொல்ல ஒவ்வொரு குழந்தையும் நாம் முயற்சிக்கிற போது, ஒவ்வொரு குழந்தையும் தொடங்குகிற போது அன்போடு இந்த உலகம் வரவேற்கிறது. ஆனால் வளர வளர, நாட்கள் நகர நகர என்ன ஒரு மனநிலைக்கு ஒரு மனிதன் சென்று விடுகிறான்? இவன் எப்போது தன்னுடைய பேச்சை நிறுத்துவான்? பேசிக்கொண்டே இருக்கிறாரே என்று ஒரு எண்ணம் தோன்றிவிடுகிறது. தன்னுடைய சிந்தனைகளை, எண்ணங்களை அடக்க முடியாமல் பேசிக்கொண்டே இருக்கிறானே என்கிற எண்ணம் வந்து விடுகிறது. அப்படி என்றால் ஒருவர் மட்டும் பேசுவதல்ல குடும்பம், ஒருவர் மட்டுமே பேசிக்கொண்டிருப்பது மட்டுமல்ல ஒரு சமூகம். இங்கே 700 குடும்பங்கள் இருக்கிறீர்கள் என்றால் இந்த 700 குடும்பமும் பேச வேண்டும். எல்லோரும் பேசுவதே ஒரு இறைமக்கள் சமூகம் என்பதை நாம் முதன்மையாக நம் மனங்களில் பதியவிட வேண்டியிருக்கிறது. ஒரு குழுவாக நீங்கள் வருகிற போது, ஒரு அன்பியமாக நீங்கள் இணைந்து நிற்கிற போது, ஒரு குடும்பத்தில் ஒரு நிகழ்வுக்காக ஒன்றாக வருகிற போது ஒருவர் மட்டும் அங்கே பேசிக்கொண்டிருப்பதில் அல்ல, மற்றவர்களை பேசவிடாமல் இருப்பதிலும் அல்ல, அங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு மனிதரையும் பேச வைப்பதும், அதற்கான சூழல்களை கொடுப்பதும், அவர்களுக்கான அங்கீகாரத்தை வழங்குவதும் தான் ஒரு திரு அவையின் இயல்பாக இருக்கிறது, ஒரு இறை மக்கள் சமூகத்தின் இயல்பாக இருக்கிறது என்பதை நாம் உள்வாங்க வேண்டி இருக்கிறது. அடுத்தவரை பேச விடுகிற போது ஒரு சமூகம் செவிமெடுக்க தொடங்குகிறது. எனவேதான் இன்றைய நாளில் நாம் இரண்டையும் இணைத்து பார்த்து கொண்டிருக்கிறோம். பேசுதல் பெரிது, செவிமெடுத்தல் அதனினும் பெரிது என்பதை நாம் இன்று இணைந்தே சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். யாருக்கு நீங்கள் செவிமெடுக்கிறீர்கள்? எப்போது நீங்கள் அடுத்த மனிதருக்கு திறந்த மனதோடு செவிமெடுத்திருக்கிறீர்கள்? உங்களுடைய மனம் எங்கே இருக்கிறது? அடுத்த மனிதன் தன் வேதனையை சொல்லுகிற போது, தன் கண்ணீரை கொட்டுகிற போது கடவுள் சொல்கிறாரே, என் மக்களின் கண்ணீரை நான் கண்டேன், அவர்களுடைய அழுகையை நான் கேட்டேன், அவர்களுடைய கூக்குரலை கேட்டேன் என்று சொல்கிறாரே, அதுபோல இந்த பகுதியில், இந்த பங்கு சமூகத்தில், உங்கள் குடும்பத்தில் யாருக்கு நீங்கள் திறந்த மனதோடு செவிசாய்த்து கொண்டிருக்கிறீர்கள்? யாருக்கு உங்கள் காதுகளை நீங்கள் கடன் கொடுத்திருக்கிறீர்கள் என்பதை ஒரு கேள்வியாக நாம் இன்று எழுப்ப வேண்டியிருக்கிறது. ஒரு வாயை கொடுத்த கடவுள் 2 காதுகளை தந்திருக்கிறார். நாம் எவ்வளவு பேசுகிறோமோ அதைவிட அதிகமாக அடுத்த மனிதருக்கு செவி சாய்ப்பதற்காக கடவுள் காதுகளை தந்திருக்கிறார். 2 காதுகளை தந்திருக்கிறார். 2 புறமும், 4 புறமும் மக்களுடைய வேதனைகளை கேட்பதற்கும், அவர்களுடைய நம்பிக்கை முழக்கங்களை கேட்பதற்கும் கடவுள் நம்மை அழைக்கிறார் என்பதை நம்முடைய உடலின் உறுப்புகளை ஒரு தன்மையாக நம் முன் வைப்பதை நாம் பார்க்கிறோம். யாருக்கு நான் செவிமெடுப்பது? நான் யாருக்கு செவி கொடுக்கல. எல்லாரும் பேசுறத கேட்டு கேட்டுதானே என் வாழ்க்கை இப்படி இருக்கிறது. எல்லோரும் பேசுவதற்கு தலையாட்டித்தானே நான் தொலைந்து போயிருக்கிறேன் என்றெல்லாம் நீங்கள் வேதனைப்பட்டு கொண்டும் இருக்கலாம். ஆனால் முதலாக நாம் செவிமெடுக்க வேண்டியது யாருக்கு? ஒரு மனிதன்
தன் உள்ளத்திற்கு செவி சாய்க்க வேண்டும். நாம் நம்முடைய உள்ளத்திற்கு செவி சாய்க்க வேண்டும். ஊருக்கு செவி சாய்க்கிறோம், உலகுக்கும் செவி சாய்க்கிறோம், இந்த ஊடகத்திற்கும் செவி சாய்க்கிறோம், இந்த உலகத்தில் நாம் காண்கிற எல்லா காட்சிகளுக்கும் செவி சாய்க்கிறோம். அதனால் நம்முடைய மனம் தொலைந்து சிதைந்து கிடப்பதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். என் மனம் என்னிடம் இல்லை, என் மனதில் என்ன இருக்கிறது, என்ன உணர்வுகள் இருக்கிறது, என்ன மாயங்கள் இருக்கிறது, என்ன காயங்கள் இருக்கிறது என்று எனக்கு எதுவுமே தெரியவில்லை என்று நாம் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறோம். உங்கள் உள்ளத்தை தொட்டு பாருங்கள், உங்கள் உள்ளத்தை கேட்டு பாருங்கள். நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா? உங்கள் உள்ளத்தில் என்ன உணர்வுகள் இருக்கிறது என்பதை நீங்கள் கேட்டு தெரிந்து உணர்ந்து எத்தனை ஆண்டுகள் ஆகிறது? உங்கள் மனதில் என்ன ஓட்டம் இருக்கிறது என்பதை தேடி பார்த்து தட்டி பார்த்து உங்களுக்கு எத்தனை நாட்கள் ஆகிறது, மாதங்கள் ஆகிறது என்பதை நாம் கேட்டு பார்க்க வேண்டியிருக்கிறது. நம்முடைய உள்ளத்திற்கு நாம் செவி சாய்ப்பதில்லை. மனசாட்சியை தொலைத்த ஒரு பெருங்கூட்டம் மானுட சமூகமாக நகர்ந்து கொண்டே இருக்கிறது. மனசாட்சியை தொலைத்தவர்கள், உள்ளத்தை இழந்தவர்கள், இதயத்தை கடினப்படுத்தி கொண்டவர்கள், இதயத்தை கல்லாக்கி கொண்டவர்கள், மனங்களை மண்ணாக்கி கொண்டவர்கள் என்று மக்கள் கூட்டம் நகர்ந்து கொண்டே சென்று கொண்டிருப்பதை பார்க்கிறோம். யாருக்கு நான் செவி கொடுப்பது? யாருக்கு நான் செவி கொடுப்பது? உனக்கு நீ முதலில் செவி கொடு. உன் உள்ளத்தை உற்று நோக்கி உன் உள்ளத்தில் எதிரொலிக்கின்ற குரலை நீ கேட்டு பார். அங்கே உண்மை ஊமையாகி கிடப்பதை நீ கண்டுகொள்வாய். உன் உள்ளத்தின் உணர்வுகளுக்கு நீ மதிப்பளித்து உன் உள்ளத்திற்கு நீ செவி கொடுப்பதை கடவுள் இன்று முதன்மையாக தருகிறார். திருத்தூதர் பணிகள் நூல் 9ஆம் அதிகாரம் 9வது இறைவசனத்தை நாம் பார்க்கிற போது, தமஸ்கு நகரை நோக்கி சவுல் படையெடுக்கிறார். தனக்கு எல்லாம் தெரியும் என்கிற மமதை, தன்னுடைய உடலிலும் உள்ளத்திலும் ஒரு வேகம், தனக்கு தெரிந்ததை சொல்லி பலரை சிறைபிடிக்க வேண்டும், பலருக்கு புத்திமதி சொல்ல வேண்டும், பலரை தன் வழிக்கு கொண்டு வர வேண்டும் என்று அவர் குதிரையில் ஏறி வேகமாக சென்று கொண்டிருக்கிறார். படையெடுத்து செல்லுகிறார். பலரையும் சிறைபிடிப்பதற்காக சென்று கொண்டிருக்கிறார். ஆனால் தன் உள்ளத்தின் உணர்வுகளை தொலைத்தவராக அவர் காணப்படுகிறார். அவர் மக்களை எதிர்நோக்கி சொல்ல, மக்களை படைத்த கடவுள் அவரை எதிர்நோக்கி வருகிறார். சவுல் விழுந்து கிடக்கிறார். சில மனிதர்கள் எழுந்து கம்பீரமாக நிற்பதில் அல்ல, சில மனிதர்கள் விழுகின்ற போதுதான் உண்மையாகவே எழுகிறார்கள் என்பதற்கு சவுல் ஒரு மிகச்சிறந்த உதாரணம். சவுல் விழுந்ததால் தான் இன்று உலகம் மதிக்கக்கூடிய அளவுக்கு எழுந்து நிற்கிறார். விழுந்து கிடந்த போது திருத்தூதர் பணிகள் நூல் 9ஆம் அதிகாரம் 9வது இறைவசனம் சொல்லுகிறது, அவர் பார்வையற்றிருந்தார். நீ பார்த்த காட்சிகள் எல்லாம் போதும், அந்த காட்சிகளை கண்டு உன்னை உயர்ந்தவனாக நீ நினைத்ததும் போதும், உன் கம்பீரம் போதும், உன் கங்கணம் போதும், உன் கௌரவம் போதும், உன்னுடைய மனநிலையில் இருக்கக்கூடிய அந்த ஆணவம் போதும் என்பதை கடவுள் சொல்லி பார்வையற்றவராக இருக்கிறார். அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது, பசி இல்லை, தாகமும் இல்லை. 3 நாட்கள் சவுல் யாரோடும் உறவாடவும் இல்லை, உண்ணவும் இல்லை, உறங்கவும் இல்லை, குடிக்கவும் இல்லை, பார்க்கவும் இல்லை, கேட்கவும் இல்லை, பேசவும் இல்லை என்பதை பார்க்கிறோம். ஒரு மனிதன் இந்த உலகத்தில் இருக்கிற சத்தங்களை எல்லாம் மூடுகிற போது தன் உள்ளத்தை உற்று நோக்க பார்க்கிறான். அந்த 3 நாள் உள்ளத்தில் அவள் இருந்த அந்த தவம்தான் இன்று அவரை தவத்தின் தவமாய் மாற்றி இருக்கிறது என்பதுதான் ஒரு மாபெரும் உண்மை. சவுல் பவுலாக உருவெடுக்கிறார். எப்போது? புத்தகங்களை புரட்டியதால் அல்ல, வானத்தை அண்ணாந்து பார்த்ததால் அல்ல, உடலின் ஆற்றல் கொண்டவராக அல்ல, உயர்ந்த குடும்பத்தில் பிறந்தவராக அல்ல, உயர் படிப்புகளை படித்தவரால் அல்ல, மாறாக உள்ளத்தை உற்று நோக்கியதால், உள்ளத்திற்கு செவி சாய்த்ததால் சவுல் பவுலாக உருவெடுக்கிறார்.
ஆக செவிமடுத்தல் என்பது உங்களில் இருந்து தொடங்க வேண்டும், உங்கள் உள்ளத்தில் இருந்து தொடங்க வேண்டும். உங்கள் உள்ளத்தின் உணர்வுகளை, உள்ளத்தில் உறைந்து கிடக்கக்கூடிய உண்மைகளை, ஊமையாகி போன தருணங்களை எல்லாம் கிளரை பார்த்து, கிள்ளி பார்த்து, அந்த உள்ளத்தில் இருந்து பெருக்கெடுக்கிற உண்மைகளை இந்த உலகத்துக்கு நீங்கள் வெளிச்சமாக்க வேண்டும். உள்ளத்திற்கு செவி சாயுங்கள், உங்களோடு பேசுங்கள். பலரோடு பேசிய நாட்கள் போகட்டும், அதை தொடருங்கள். ஆனால் உங்களில், உங்கள் உள்ளத்தில் பேசுவதை ஒருபோதும் நிறுத்தி விடாதீர்கள். இதுதான் செவிமெடுத்தலின் முதல் பகுதியாக இருக்கிறது. இரண்டாவதாக, உங்களோடு உடனிருப்பவர்களுக்கு செவி சாயுங்கள். நான் எதுக்கு செவி சாய்க்கணும்? நான் தான் ரொம்ப படிச்சிருக்கிறேனே, என் குடும்பம் தான் பெருசாச்சே, எனக்கு பணம் இருக்கிறது, பகட்டு இருக்கிறது, என்னிடம் அதிகாரம் இருக்கிறது, நான் சொல்ல நீ கேளு. ஒரு இளைஞன் கேள்வி எழுப்பினால் உனக்கு என்ன தெரியும், நீ சின்ன பையன், இப்பதான் நீ முளைச்சு வர்ற, அமைதியாயிருந்து தலையை தட்டி கொடுப்பவர்கள், தலையை தட்டி தரம் தாழ்த்துகிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஒரு ஏழை எளிய குடும்பத்திலிருந்து ஒரு மகன் மகள் அறிவாளியாக, அறிவுபூர்வமாக கேள்விகளை வினகுகிற போது அதை நாசுக்காக தட்டி விடுகிறவர்கள் பலர் இருக்கிறார்கள். நீ பேசாதே, உன் குடும்பம் எப்படிப்பட்டது, நாங்கள் தான் இந்த ஊரையும் உலகையும் ஆண்டு கொண்டிருக்கிறோம், நாங்கள் பேச நீ கேள் என்று அதிகாரம் செய்பவர்கள் பலர் இருக்கிறார்கள் நம் சமூகங்களில். உடனிருப்பவர்களுக்கு செவி சாய்ப்பது. பல நேரங்களில் வலியவர்கள் சொல்வதை நாம் மறுத்து சொல்லாமல் கேட்டுவிட்டு நகர்ந்து விடுகிறோம். ஏதாவது பிரச்சனை வரும், ஆமாங்க ஐயா நீங்க சொல்லது உண்மைதாங்க என்று கேட்டுவிட்டு நகர்ந்து விடுகிறோம். ஆனால் உடனிருக்கின்ற ஏழை எளியவருக்கு செவி சாயுங்கள், செவி சாயுங்கள். பல நேரங்களில் நம்முடைய செவி சாய்த்தல் எப்படி இருக்கும்? யாராவது தங்களுடைய வேதனைகளை சொல்லுகிற போது நம்ம என்ன செய்வோம்? காய்கறி வெட்டிக்கிட்டே சொல்லம்மா சொல்லு என்று சொல்லுவோம். நம்முடைய முழு கவனமும் பல நேரங்களில் பலருக்கு கொடுக்கப்படுவதில்லை. நம்முடைய வேலை முக்கியம். 11 மணிக்கு இவ வர்றா, 11 மணிக்கு வர்றா, கண்டிப்பா கடன் கேட்கத்தான் வருவா என்று நாமே நமக்குள் தீர்மானித்துக் கொள்ளுகிறோம். இல்லை, ஒரு வழியும் இல்லாமல் தன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய வேதனைகளை யாரிடமும் சொல்ல முடியாமல் உங்கள் கதவை தட்டலாம் அல்லவா, உங்களை நோக்கி வரலாம் அல்லவா, உங்கள் மீது கொண்ட நம்பிக்கையினால் மனம் விட்டு பேசுவதற்காக சிலர் வரலாம் அல்லவா. உடனிருப்பவர்களுக்கு செவி சாய்ப்பது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அதிலும் குறிப்பாக நமக்கு தெரிந்தவர்கள், நம்மோடு வாழ்வதற்கு நாம் செவி சாய்ப்பதே இல்லை. யாருக்கு? கணவன் மனைவிக்கு செவி சாய்ப்பதில்லை, மனைவி கணவனுக்கு செவி சாய்ப்பதில்லை. ஐயோ எல்லாருடைய பேச்சையும் அவள் கேட்கிறாள், ஆனா என்னுடைய பேச்ச ஒரு பொருட்டாக மதிப்பதே இல்லை. பெற்ற பிள்ளைகள் பெற்றோருடைய பேச்சை கேட்பதே இல்லை. நண்பர்களுடைய பேச்சை அவர்கள் உயர்வாக பார்ப்பார்கள், ஆனால் பெற்றோருடைய பேச்சை ஒரு பொருட்டாக அவர்கள் பார்ப்பதே இல்லை. ஆக தன்னோடு வாழ்கின்ற, நெருக்கமாக இருக்கின்ற உறவுகளை உதாசீனப்படுத்துகின்ற ஒரு மக்கள் கூட்டமாக நாம் இருக்கிறோம். நம்மோடு உடனிருந்து வாழுகின்ற மனிதர்களுக்கு இதயத்தால் அவர்களுடைய உணர்வுகளை உற்று நோக்கக்கூடிய அளவுக்கு செவிகளால் மட்டுமல்ல, 2 செவிகளால் மட்டுமல்ல, நம்முடைய இதயத்தாலும் நம்மோடு உடனிருந்து வாழுகின்ற மனிதர்களுக்கு செவி கொடுக்கக்கூடிய கடமையை நாம் பெற்றிருக்கிறோம். மூன்றாவதாக, உயிர் கொடுத்த இறைவனுக்கு செவி சாய்ப்பது. உயிர் கொடுத்த இறைவனுக்கு செவி கொடுப்பது. எல்லோருடைய பேச்சையும் கேட்போம், ஆனால் நம்மோடு இருந்து உறவாடுகின்ற கடவுளின் பேச்சை நாம் கேட்பதில்லை. அவருக்கு நமக்கு இடமில்லை. ஆலயத்திற்கு வந்தாலும் நம்முடைய நினைவுகள் எல்லாம் பல மைல் தூரம் கடந்திருக்கிறது. நாம் நம்முடைய கனவுகளில் பறந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு என்ன வேண்டும்? அன்றாட வாழ்வு பிரச்சனைகளில் நாம் மிதந்து கொண்டிருக்கிறோம். நம் அருகே இருந்து நம்மோடு உறவாட நமக்காக காத்திருக்கிற கடவுளை, அவருடைய குரலுக்கு நாம் செவி சாய்ப்பதில்லை. சாமுவேல் முதல் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 10வது இறைவசனத்தில் சாமுவேல் இந்த உலகத்தின் இந்த கேட்காத வேட்கையை, மனதை
இறுக்கமாக பூட்டிக்கொண்ட ஒரு மமதையை கேள்விக்கு உட்படுத்துபவராக ஒரு குழந்தை, ஒரு சிறுவன் அனைத்திற்கும் விடையாக மாறுகிறான். இஸ்ரவேல் மக்கள் கடவுளின் பேச்சை கேட்பதை நிறுத்திவிட்டார்கள். அவருடைய குரலுக்கு செவிசாய்ப்பதை அவர்கள் மறந்து விட்டார்கள். தங்கள் பேச்சுதான் முக்கியம், தங்கள் திட்டங்கள் தான் முக்கியம் என்று அவர்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் சாமுவேல் என்கிற ஒரு சிறுவன் ஒரு மிக அருமையான விடயத்தை அங்கே முன்வைக்கிறான். என்ன வைக்கிறான்? 3ஆம் அதிகாரம் 10வது இறைவசனம் சாமுவேல் முதல் புத்தகத்தில் நாம் பார்க்கிறோம். பேசும், நீர் பேசும், அடியவன் நான் கேட்கிறேன். ஆண்டவர் பேச நாம் கேட்பது எப்போது? அடுத்தவர் பேச நாம் செவிசாய்ப்பது எப்போது? உங்கள் உள்ளம் பேச நாம் கேட்பது எப்போது? ஆமென்.